ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம துர்காவுக்கு ஞாபகங்கள் வருது. ஏன்னா மாறி நம்ம துர்கா உடம்புல இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குள்ள சில பல ஞாபகங்கள் போகுது. அது என்னன்னு சொன்னால், நம்ம அமைச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களோட மருமகளை இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபோனில் ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க எல்லாரும் என்கிட்ட பணம் நகையெல்லாம் சீர்வரிசையெல்லாம் கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போது அவங்க மகனுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக என்ன இல்லாமல் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. எப்படியாச்சும் என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்காங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ண வரைக்கும், மறைச்சி வச்சிருக்கிற வரைக்கும் துர்காவுக்கு ஞாபகமாக போயிட்டே இருக்குது. இதை பார்த்தா அவங்க அம்மாவும் அக்காவும் என்ன ஆச்சுமா துர்கா, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னதும், அம்மா இப்போது அந்த அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் மருமகளை இல்லாமல் பண்ணினதுக்கு அவர் தான் அம்மா காரணம். என்னடி சொல்கிற? ஆமாம்மா, எனக்கு இப்படி அவங்க மருமக ரெக்கார்ட் பண்ண விஷயம் இருந்து அந்த ஃபோனை எங்கே மறைச்சி வச்சிருக்காங்கிற வரைக்கும் எல்லாமே ஞாபகத்துக்கு போகுதுமா. எனக்கு என்னாச்சுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னதும், ஐயோ அம்மா இப்படித்தாம்மா சில பேருக்கு பின்னாடி நடக்க போகிற விஷயம்லாம் முன்னாடி நடக்குமா, இது எல்லாம் அந்த கடவுள் கொடுக்குற வரம்னு சொல்லுவாங்க. துர்கா உயிர் பொழிச்சு வந்திருக்கால, அதுக்கப்புறமா தான் இது நடந்திருக்கு. அப்படின்னா இந்த அவ இல்லாம போனதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்குல்ல அப்படின்னதும், இங்கே பாருமா துர்கா, கடவுளாக பார்த்து உனக்கு இப்படி ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதனால நீ சந்தோஷப்படுமா. இனிமேல் உன் வாழ்க்கை ஓஹோன்னு போக போகுது, நீ இனிமேல் சந்தோஷமா இருப்பா அப்படின்னதும் உடனே துர்கா சரிம்மா, ஆனால் அந்த அமைச்சரை விடவே கூடாது. இன்னைக்கு அவனுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னுட்டு உடனே துர்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரெஸ் மீட்டில் இருந்து எல்லாரையுமே அழைச்சிட்டு கிளம்பி நேராக அந்த அமைச்சர் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நம்ம அமைச்சர் இங்கால அவங்க வைஃப், அவங்க பிள்ளை 3 பேரும் வெளியில் வராங்க. எதுக்கியா இவ்வளோ பேரும் வந்திருக்கீங்க அப்படின்னதோ, உங்கள் மருமகளை நீங்கள் இல்லாமல் பண்ண குற்றத்துக்காக உங்களை கைது பண்ண வந்திருக்கான் அப்படின்னதோ எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏய், எங்கே என்ன பேசிட்டு இருக்க, எவ்வளோ தைரியம் உனக்கு, எனக்கு பார்த்தாலே என்ன நீ பார்த்து நடுங்கி அடங்கி ஒடுங்கி போய் இருப்ப, இப்போ என்னன்னா இவ்வளோ தைரியத்தோட பேசிட்டு இருக்க, இந்த துணிவு எங்கிருந்தடி வந்துச்சு, யாரை பார்த்து பேசிட்டு இருக்க அப்படின்னு அடிக்கலான்னு போகும்போதோ அவங்களோட கையை பிடிச்சி மடக்குறாங்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்க, குடும்பமா சேர்ந்து உங்க மருமகளை இல்லாம பண்ணிட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுறீங்களா அப்படின்னது. ஏய், என்னடி, நான் யார் தெரியுமா, அமைச்சர், நீ யாரா வேணாலும் இருந்துக்கோ, ஆனா நீ தான் உன் மருமகளை இல்லாமல் பண்ணுன்னு என்கிட்ட ஆதாரமே இருக்குது பார்க்குறியா அப்படின்னது. ஓஹோ ஆமாம், என்ன ஆதாரம் சார், இவங்க வீட்டுக்குள்ளே தான் அந்த ஆதாரம் இருக்குது அப்படின்னுட்டு உடனே அவங்க கேட்டு வாங்கி வச்சுருந்த அந்த பணம், நகை, அதே மாதிரி அந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த வீடியோ எடுத்த அந்த ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க துர்கா. ஸோ எல்லாத்தையுமே மீடியாக்காரங்க முன்னாடி வச்சு வீடியோ ப்ளே பண்ணட்டுமா அப்படின்னது. உடனே அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேசினது அப்படியே இருக்குது. இதை பார்த்தா அவங்க 3 பேர் செம அதிர்ச்சியாகிறாங்க. இந்த ஆதாரம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? இங்க பாருங்க சார், இப்படி தன்னை மருமகளையே குடும்பமா சேர்ந்து இல்லாம பண்ணிருக்காங்க. அதனால இந்த குடும்பத்தை நாம கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னதும் உடனே எல்லாரும் செமையா அதிர்ச்சி ஆறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்டேஷன் அதிகாரி, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களே சேர்த்துதான் தெருவில் நடத்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்துட்டு இருக்காங்க நம்ம துர்கா. அப்படின்னு பார்த்து அதுல ஒருத்தன், ஐயோ தலைவரே, உங்களே கைது பண்ணிட்டாங்களா, இப்படி போலீஸ் அராஜகம் ஒழிக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ண எடுக்கிறாங்க. உடனே துர்கா அவன் கண்ணத்திலே அடிக்கிறாங்க. ஏய் போடா அப்படின்னு சொன்னதும் உடனே அவன் அந்த இடத்துல இருந்து பயந்து போயிடுறான். அதுக்கப்புறமா கைது பண்ணிட்டு லாக்அப்ல போட்டுடுறாங்க. ஏய், நீ யாருன்னு தெரியாம கை வச்சிருக்கடி, இங்க பாரு, இப்போ இந்த விஷயம் உயர் அதிகாரிங்க வரைக்கும் போகும், இன்னைக்கு உன் வேலையே போக போகுது, சாதாரண கான்ஸ்டபிளா இருந்துட்டு எங்களையே நீ உள்ள தள்ளிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அமைச்சர் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உன்னால எதுவுமே புடுங்கி கிளிக்க முடியாது, அதே மாதிரி நான் இருக்கும் வரைக்கும் உன்னால வெளியில வரவும் முடியாது அப்படின்னு அந்த இடத்துல செம மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே இந்த துர்காக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு, அதானே ஒண்ணுமே புரியலையே, எல்லாம் சினிமால தான் பாத்திருக்கேன், ஆனா இவளுக்கு திடீர்னு வந்துட்டே அப்படின்னு எல்லாரும் துர்கா பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ப்ரெஸ் மீடியாக்காரங்க எல்லாருக்கிட்டையும் பேட்டி எடுத்து தெரியுறாங்க நம்ம துர்காவை பற்றி. துர்காவை எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு.
அவள் முதுமை பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உதாரணம், தைரியமான பெண்மணி அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிஎம்ல இருந்து பெரிய இடத்துல எல்லாம் நம்ம துர்காவோட விஷயம் தெரியுது. இதனால ஐஜி அதாவது மிகப்பெரிய உயர் அதிகாரி அவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா துர்காவை பார்க்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அதுல ஒருத்தங்க இங்க பாருமா, நீ இப்படி பண்ணிட்டியே, நீ பின் விளைவை நிறைய சந்திக்க போற, இப்ப உன்னை தேடி ஐஜியே வராரு, உன் வேலையே போக போகுது அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் சொன்னதும், பாத்தியா எப்படின்னு பாரு, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிருச்சுடி, வெளியில வந்தது நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு அந்த அமைச்சர் பேசினதும் துர்கா நடிக்க போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து உடனே அந்த ஐஜி வராங்க. ஸோ இந்த அமைச்சர் இந்த அதிகாரிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணது யாரு, யாருக்கு அவ்வளவு தைரியம், யாரு அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம துர்கா நான் தான் சார் அப்படிங்கிறாங்க. ஓஹோ நீ தான் துர்காவா அப்படின்னு கேட்டது ஆமா அப்படிங்கிறாங்க. உடனே ஐஜி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா அப்படி பாக்குற, உண்மையிலேயே உன்னை நினைக்க எனக்கு பெருமையா இருக்குமா, நான் இங்க எதுக்கு வந்தேன்னு பாக்குறியா, உன்னை பாராட்டிட்டு உனக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமா இப்படி சாதாரண ஏட்டு எழுதுற ரைட்டர்லாம் அந்த வேலையெல்லாம் கிடையாதுமா, இது இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன், உனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு, 2 வருஷம் ட்ரைனிங், அதுக்கப்புறமா சென்னையில தான் உனக்கு வேலையே அப்படின்னதும் துர்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அமைச்சர் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இதோட இந்த